Praise the Lord. Hallelujah. ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அத்தியாயம் 21வது வசனம், 2வது அத்தியாயம் 12வது வசனம், 3வது அத்தியாயம் 17வது வசனத்தை வாசிப்போம். ரெண்டு 12 வாசிக்கிறாங்க. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 3 வசனத்திலும் தொடர்ச்சியாய் வருகிற ஒரு சொற்றொடர், ஒரு வார்த்தை அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை? வெறுமை என்ற ஒரு வார்த்தை. கவனி. ரூத் என்கிற பெண், ஸ்தோத்திரம், இந்த சரித்திரத்தின் முதன்மையான ஒரு நபராக இருக்கிறாள். அவள் பெயரில் தான் இந்த சரித்திரம் வழங்கப்படுகிறது. அந்த பெண் முக்கியமானவளாக அறியப்படுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது வேதத்தில். கவனிக்க வேண்டும். நகோமி என்கிற பெண் பெயரில் அழைக்கப்படவில்லை. எலிமெலேக்கு என்று சொல்லப்படுகிறவனுடைய பெயரில் இது அழைக்கப்படவில்லை. இன்னும் ஒரு படி மேலே அதிகமாய் சொன்னால் போவாஸ் என்கிறவருடைய பெயரில் இது அழைக்கப்படவில்லை. ஆனால் நகோமி என்கிற பெண்ணுடைய பெயரால் இந்த புத்தகம் அறியப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. ரூத் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. கவனிங்கள். நகோமி இந்த 1ஆம் அத்தியாயத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை தான் நாம் முதலாவது படிச்சோம். 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நான், எனக்கு ஒரு குறை கிடையாது. நான், என் கணவன், என் பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் மிகவும் நிறைவாய் தான் வாழ்ந்தோம். நிறைவுள்ளவளாய் அந்த தேசத்துக்கு நான் போனேன். கவனிக்க வேண்டும். பெத்லகேம் என்கிற ஊரில் இருந்து மோவாப் என்கிற ஊருக்கு போய் சஞ்சரித்தாள். பெத்லகேமில் இருக்கிற வரை அவள் நிறைவுள்ளவளாக இருந்தாள் என்று அவள் வார்த்தையை அவளுக்கு சொல்லுகிறது. மோவாப் தேசத்துக்கு போன போது அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற பெண்களை தன் பிள்ளைகளுக்கு மணக்கிறாள். பிறகு கணவன் செத்து போகிறான், பிள்ளைகளும் செத்து போகிறார்கள். குடும்பம் அழிந்து போன ஒரு நிலையில் அவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்புவதற்கு அவள் வரும் வேளையில் 2 மருமகன்களும் வர அவர்களை தடுத்து நிறுத்துகிறாள்.
ரூத் என்கிற மருமகள் மட்டும் நகோமியை விடாமல் பற்றிக் கொண்டு நகோமியோடு கூட வந்து விடுகிறார். அப்படி வருகிற வேளையில் அந்த மருமகளிடத்தில் ரூத் மற்றும் 100 பேர் என்ன, ஓர்வா, இவங்க 2 பேர்கிட்ட சொல்றா, நானு நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் அனுப்பி திருப்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. நான் மிகவும் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன். எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்போதைக்கு எல்லாம் என்னை விட்டு போயிற்று. வெறுமையாய் வந்திருக்கிறேன், நிறைவாய் போய் வெறுமையாய் வந்திருக்கிறேன். பெத்லெகேம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வீட்டில் இருந்து மோவாப் என்கிற அந்நியன் வீட்டுக்கு போகிற அந்த திட்டமே தவறானது. நகோமி செய்த தவறு. கர்த்தருடைய சமூகத்தில் கிடப்பதே நல்லது. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே இருப்பது நல்லது. தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனதே பெரிய தவறு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் சில பொருளாதாரங்கள் இருக்கும் போது நமக்கு கண் தெரியாது, சில சோர்ஸ், சில சப்போர்ட்லாம் நமக்கு இருக்கும் போது கண் தெரியாது. இளைய மகனுக்கு செல்வங்கள் இருக்கும் போது கண் தெரியவில்லை. எல்லாம் அவனை விட்டு போன பிறகுதான் கண் தெரிய ஆரம்பிக்கிறது. கவனிக்க வேண்டும். இந்த நகோமியினுடைய ஸ்டேட்மெண்ட், நான் நிறைவாய் தான் போனேன், இப்ப வரும்போது வெறுமையா வரேன். வெறுமை என்கிற ஒரு காரியம் ரொம்ப 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 கஷ்டமானது. வெறுமை. தேவன் இந்த பூமியை பார்த்தார், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது. தேவன் பார்க்கிறார், இதெல்லாம் நான் இப்படி வைக்கல, இதெல்லாம் நல்லா இருந்தேன், நல்லா வச்சுனேன், இவங்களெல்லாம் ஆசீர்வாதமா வச்சுனேன், உங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்தனேன், நல்ல பொருளாதாரம் கொடுத்தனேன், நல்ல வாழ்வை கொடுத்தனேன், நல்ல மனைவி கொடுத்தனேன், நல்ல கணவனை கொடுத்தனேன், நல்ல பிள்ளைகள் கொடுத்தனேன், இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தனேன். மகிமை வஸ்திரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தாரு. அப்பா ஆதாம் எங்க இருக்க கேட்கிறாரு. நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிஞ்சுக்கிட்டேன். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யாருன்னு கேட்கிறாரு. இந்த வெறுமை எப்படி வந்தது உனக்கு? ஏன் வெறுமையாய் போனாய்? கர்த்தர் உன்னை நிறைவுள்ளவனாய் வைத்திருக்கிறார். மகிமை வஸ்திரத்தினால் உன்னை அலங்கரித்திருக்கிறார். பரிசுத்த வஸ்திரத்தினாலே கர்த்தர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். இந்த துணி அல்ல, இந்த துணியை விட பரிசுத்த அலங்காரம் எனக்கு இருக்கிறது, உனக்கு இருக்கிறது. இது அழுக்காகலாம், ஆனா அந்த பரிசுத்த வஸ்திரம் அழுக்காக கூடாது. அதுதான் வெண்வஸ்திரம். அந்த வெண்வஸ்திரத்தான் தரிச்சு பரலோகத்திலே வாழ முடியும். பரலோகத்திலே
வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அது இந்த துணி அல்ல, அந்த துணி. வெறுமை வாழ்க்கையில வரவே கூடாத ஒன்று. பொருளாதாரம் இல்லை அப்படின்னா இவ்வளவு வேதனை, கஷ்டமா இருக்கு, என்ன மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தார், உறவுகள், உடன் பிறந்தவர்கள். பொருளாதாரம் இருந்தால் தான் மதிப்பான். வெறுமை, நான் நிறைவாய் போனேன், இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? என்ன நகோமின் என்ன பண்ணாதீங்க, நகோமினா நிறைவானவள் என்று அர்த்தம். தேவன் வெறுமையை அகற்றுகிறார், நிறைவை தர விரும்புகிறார். தேவன் கொடுக்கிற அந்த நிறைவை நீ வெறுமையாக்காதே. எல்லாம் எல்லாம் தேவன் தருகிறார். எல்லாவற்றையும் கொடுத்துதான் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார். எல்லாம் தருகிறார். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அவை எல்லாவற்றையும் அவர் தருவார். தருவார். அவனுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். அவர் ஓரவஞ்சனை பண்ண மாட்டார். அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுப்பார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் கொடுத்ததை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வெறுமை, ஒழுங்கின்மை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒழுங்கின்மை எங்கே இருக்கிறதோ அங்கே வெறுமை வரும். தேவன் கொடுத்ததை உன்னால பாதுகாக்க முடியலையா அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கிற? ஒழுங்கின்மையாய் வாழ்ந்திருக்கிறாய். ஒழுங்கின்மையாய் இருந்திருக்க. உங்ககிட்ட எதுவோ ஒழுங்கின்மையான செயல் இருந்திருக்கிறது. உன்னிடத்தில் ஒழுங்கின்மையான வாழ்வியல் முறை இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த வெறுமை. ஏன் பலன் இல்லை, ஏன் கனி கொடுக்கல, ஏன் முதிர்ச்சி இல்லை, ஏன் வளரல, ஏன் விருத்தி அடையல, ஏன் பழுகி பெருகல, ஏன் நிறைவை அடையவில்லை? ஒழுங்கின்மை. உங்கள்கிட்ட நம்பி ஏன் இந்த வேலையை கொடுக்கல? ஏன் இருக்கிறதையும் உள்ளதையும் எடுத்துக்கொண்டா? உங்கள்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்தாரு, ஏன் அதை பிடிக்க இன்னொருவனுக்கு கொடுக்கிறார்? உங்கள்கிட்ட என்ன இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை. நகோமி சொல்லுகிறார், நான் நிறைவாய் போனேன். இப்போ இந்த வெறுமை வந்ததற்கு யார் காரணம்? நிறைவாய் இருந்தாயே, பூரணமாய் இருந்தாயே, இந்த ஒழுங்கின்மைக்கு யார் காரணம்? இந்த குறைக்கு யார் காரணம்? இந்த வெறுமைக்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசித்தால் நாம் இதிலிருந்து விடுபடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்லுது. கவனிங்க, போவாஸ் என்ன சொல்றார்? கவனிங்க, அடுத்த வசனம் 22:2 படி. கவனி. உன் செய்கைக்கு தக்கதாகத்தான் கர்த்தர் உனக்கு செய்கை. வாலிப பெண், புருஷனை இழந்த பெண் கைம்பெண் என்று சொல்வார்கள். கைம்பெண் என்றால் புருஷனை இழந்த இளம் வாலிப பெண். அவள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன். கவனி, மாவட்டத்தை மறந்து நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஒரு பெண் தன் பெண் குழந்தையோடு, கவனிக்க, பெண் குழந்தையோடு
கைம்பெண்ணாக மாறுகிறாள். இல்லை, கைம்பெண் இல்லை, புருஷனை விட்டு விடுகிறாள். அடுத்தது இன்னொருவனை கல்யாணம் பண்ணுகிறாள். அடுத்தது இன்னொருவனை கல்யாணம் பண்ணுகிறாள். அடுத்தது இன்னொருவனை, நாலாவது. அப்ப இந்த குழந்தை என்னவாயிடுச்சு? கலந்துட்டான். 10வது படிக்கிறான். இந்த 4வதா வந்தான் பத்தியா, அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அது அவனது இல்லை. மிஸ்யூஸ் பண்ணது மட்டுமல்ல, அந்த பெண்ணை அவனுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறான். இந்த பிள்ளைக்கு சொல்ல முடியல. அந்த பெண்ணு இப்ப தாய்க்கு ஒன்றும் தெரியலன்னா அவ்வளவுதான், அவ ஒரு வழி ஆயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிள்ளை டீச்சருக்கு சொல்லிச்சு, எங்க ஸ்கூல்ல முடியல அந்த குழந்தையால. 15, 14, 10வது என்ன ஏஜ் இருக்கும்? 15 வயசு, 14 வயசு, 15 முடியல அந்த குழந்தையால. அவன் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பண்றான். எப்படி இருக்கும் பாருங்க, ரணமா இருந்திருக்க உடம்பு. டீச்சர் சொல்லி, டீச்சரு ஹெட்மிஸ்டர்கிட்ட சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் வாழ்க்கை. ஆனா இந்த ரூத் அதை செய்யவில்லை. ஏன் இந்த புத்தகம் ரூத் என்கிற பெயரில் அறியப்படுகிறது? அதற்கு இதுவும் ஒரு காரணம். சாதாரணமாக இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே நீ நிற்கிறாயே, நீ நின்று வாழ்கிறாயே, சவாலாய் வாழ்கிறாயே, அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். சாதாரண விஷயம் அல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்தந்த காலத்தில் அது ஒரு தேவை. அதை தாண்டி வாழ முடியும், வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ரூத்தை குறித்து போவாஸ் சொல்ற முதல் காரியம், உன் செய்கைக்கு தக்க பலன். நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ அப்படிலாம் போல. ஆனா கடவுள் உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவார். நீ எவ்வளவு தியாகமா இருக்க தெரியுமா? எவ்வளவு விஷயங்களிலே நீ தேவன் பக்கம் நிற்கிற பாத்தியா? சத்தியத்தின் பக்கம் நிற்கிற இல்ல, யாருக்கும் தெரியாது. ஏதாவது தப்பு தண்டை பண்ணிட்டா ஒருத்தருக்கு தெரிய போறது இல்ல. யோசேப்பு கூட தரிசனம் எப்ப நிறைவேற்று தெரியுமா? இது செய்யும் போதுதான் நிறைவேறு. அல்லேலூயா. இது செய்யும் போதுதான் நிறைவேறு. தரிசனம் உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது எப்ப நிறைவேறும் தெரியுமா? ஒரு டெஸ்ட் நடக்கும், ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண பிறகு நீ கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல நீ விழுந்து போயிட்டனா அது கடவுள் பொறுப்பு கிடையாது. ரூத் ஒரு புதிய ஊருக்கு போகுது. அந்த ஊர்ல நிறைய வாலிப பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. எல்லா ஊர்லயும் சேட்டை இருக்கிற மாதிரி அந்த ஊர்லயும் சேட்டை இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா எங்க அம்மா அப்படி பண்ணல. அதனால்தான் போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். தொடர்ச்சியா படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய எங்க வந்த நீ? யார் சட்டையின் கீழ? ஏன் சட்டையின் கீழ இல்ல. ஒவ்வொரு மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் அறிய வேண்டும். தேவனை முதன்மைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் கொடுத்தேன், என்னால தான் அது இல்ல, வேண்டாம். இங்க போவாஸ் அதை மென்ஷன் பண்ணல பாருங்க. அருமையான ஒரு தேவ மனுஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரூத்தை விட நான் போவாசை மேலே பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா,
எவ்வளவு கண்ணியமானவர் பாருங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாரும் சத்தமா ஒரு வழியிலே சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் நிறைய பேர் என்ற ஊழியக்காரங்க சொல்றேன், நீங்க நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் நான் தெரியுமான்னு கேட்டேன். அவர் நம்மளை பாதுகாத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னொரு படி மேல போய் சொன்னேன், யோசேப்புக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸ் எத்தனை பேருக்கு கிடைச்சிருந்தா எத்தனை பேர் நிறுத்திருப்பீங்க? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், யோசேப்புக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸ் கிடைச்சா உங்க கதை என்ன? யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நிற்பீர்கள்? அதே மாதிரிதான் சான்ஸ் இந்த போவாசுக்கு. எவ்வளவு உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்கள். தேவன் சாதாரணமாக ஒரு மனிதனை உயர்த்தி விட மாட்டார். தேவன் சத்தியத்தின் பக்கமே நிற்பார், அவர் பரிசுத்தத்தின் பக்கமே நிற்பார். அல்லேலூயா. இயேசு எப்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்போதும் பாஸ்டர் பக்கம் நிற்கிறவர்கள் இல்லை. இல்லை, பாஸ்டர் பக்கம் நிற்க மாட்டாரா? நிற்பாரு. ஆனா சத்தியம் இருந்தால் நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை இருந்தால் நிற்பார். அதே போலதான் ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் அதுதான் பொருள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். பாவியை பரிசுத்தமாக்குகிறவர் அவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பாவியை பரிசுத்தமாக்குகிறவரையும். ஆனா பாவத்தோடு இருக்க மாட்டார், பாவத்தை என்கரேஜ் பண்ண மாட்டார். கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால், என்னால் இல்லம்மா, அவரால் குறைவானதில்லை, நிறைவானது வரும். அவருடைய செட்டையின் கீழ், கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக நீ வந்தால் கர்த்தரால் உனக்கு நிறைவான நகோமி. கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருக்கும் வரை நிறைவாய் வாழ்ந்தவள், அவள் வாயை சொல்லியது. கர்த்தருடைய செட்டையை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். அங்கே போய் அந்த ஊர் கல்ச்சர், அந்த ஊரின்படி மாறுகிறாள். அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கிற சம்பிரதாயங்கள். எலியா சொன்னார், ஒன்று கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவி. கர்த்தரும் பாகாலை சேர்த்து சேவிக்காதன்னு ஒரு எச்சரிக்கை விடுறார். ஒன்னு இந்த பக்கமா இல்லை அந்த பக்கம் போ. அல்லேலூயா. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாத. ஒரு நாளும் இருளும் வெளிச்சமும் ஒன்று சேராது, பரிசுத்தமும் பாவமும் ஒன்று சேராது. அது வேற, இது வேற. ஒரு நாளும் பரலோகமும் நரகமும் ஒன்று சேராது. போகவே முடியாது. இங்க தாங்க, அங்க நிங்க. உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த, கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய தேசத்துக்கு
கர்த்தர் தங்கி இருக்கிற அவருடைய பிரசன்னம் நிறைந்த அவருடைய சமூகத்துக்கு, அந்த தேசத்துக்கு நீ வந்திருக்கிறதுனால நீ குறைவா வந்த, ஆனா உனக்கு நிறைவான பலன். இங்க இருந்து நகோமி நிறைவாய் போனாள், வரும்போது குறைவாய் வந்தாள். ஆனா நீ குறைவாய் வந்த, அல்லேலூயா, நிறைவாக மாறுவார். தேவ சமூகத்தை விட்டு யார் போனாலும் அவர்கள் நிறைவாய் அல்ல, வெறுமையாய் போவார்கள். தேவனை விட்டு பின்வாங்கி போகிற அத்தனை பேருக்குமான செய்தி. தேவனை விட்டு பின்வாங்கி போகிற அத்தனை பின் எவ்வளவு பெரிய பொட்டிஷன்னா கூட இருந்துங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும், குறைவாய் போகும், வெறுமையாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ குறைவாய் வா, வெறுமையாய் வா, ஒன்றுமில்லாமல் வா. அப்பா ஆமென். சிலை செஞ்சு விற்கிறார் ரோட்ல. அல்லேலூயா. சிலை செஞ்சு விற்கிற வியாபாரம் அடுத்த வாரமா, அது அடுத்த வாரமா? அல்லேலூயா. அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறார். கவனிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாமே வா. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாம் என்னவாயிறார்? பெரிய பெரிய சீமானாய் மாறி. ஆமென். யாரா மாறிறாரு? பெரிய சீமானாய் மாறி. எப்படி பாஸ்டர்? அப்படிதான். ஆபிரகாம் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறாங்க. பெண் பார்க்கிறதுக்கு ஆபிரகாம் யாரை அனுப்பினார்? எலியாசர் யாரு? வேலைக்காரன். வேலைக்காரனை அனுப்பி பொண்ணு பார்க்க ஒத்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. வேலைக்காரனை அனுப்பி பொண்ணு பார்த்து ஒத்துக்குவாங்களா? வீட்டு வேலைக்காரனை அனுப்பி பாருங்க. உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆளை பொண்ணு பார்த்துட்டு வா, போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புனா அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வேற. ஆபிரகாம் ஆமென் வேலைக்காரன் டாடா, பிர்லா, அப்புறம் இப்ப இருக்கிற ஆட்கள் யாரு? அம்பானி. அம்பானி விட்டு வேலைக்காரனுக்கு சம்பளம் மாசம் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும் இல்லையா? அவன் வந்து வேலை பொண்ணு பார்க்க வந்தானா அவனுக்கு வேண்டிய மரியாதை. ஏன்னா அம்பானி விட்டு வேலைக்காரன் வந்திருக்கிறான்னா அதுவே பெரிய வரவேற்பு. அல்லேலூயா. அது மாதிரி தான் ஆபிரகாம் விட்டு வேலைக்காரனுக்கு வரவேற்பு. ஒண்ணுமே இல்ல, வெறுமையாய் வந்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறார்கள், நிறைவாய் மாறுகிறார்கள். எங்கே? தேவனுடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. கவனிக்க. இங்கே போவாஸ் சொல்றார், கர்த்தருடைய சட்டையில் நீ வந்துட்டு இல்ல, நிறைவான பலனை. அல்லேலூயா சொல்லு. ஆமென். இதுவரைக்கும் நீ தரித்திரனாய் இருந்திருப்ப, கஷ்டமா இருந்திருப்ப, ரொம்ப வறுமையில் இருந்திருப்ப, ஒண்ணுமே இல்லாம இருந்திருப்ப, பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், போட்டுக்கு துணிக்கு கஷ்டம். இல்ல, நீ ஆண்டவருடன் வந்துட்டு இல்ல, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவான பலனை தரும். 3ஆம் அத்தியாயத்தில் படிச்ச வசனப்படி, மேலும் அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே போவாஸ் செய்ததை நகோமி சொல்லுகிறாள். ரூத் சொல்லுகிறாள் நகோமி கிட்ட. ரூத் என்ன சொல்லுகிறாள்? நீ வெறுமையாக போகாதே.
தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எங்கேயும் வெறுமையாய் போகக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்துக்கு நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். வெறுமையாய் வந்த அவர் என்னை நிறைவாய் மாற்றுகிறார். நிறைவாய் மாறின நான் வெறுமையாய் போகக்கூடாது. வெறுமையாய் வந்தேன், நிறைவாக மாறினேன். இனி நான் நிறைவாகத்தான் போக வேண்டுமே ஒழிய வெறுமையாய் போகக்கூடாது. ஒரு சிறிய செய்தி. வெறுமையாய் எங்க வந்த? தேவ சமூகத்துக்கு வந்தேன். இனி நான் வெறுமையாய் அல்ல, நிறைவாய் வாழ வேண்டும். உள்ளவன் எவனுக்கும் இல்லாதவனிடத்திலிருந்து இல்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாப்பிட்டு நான் செலவு செய்து கொடுத்து போக மீதம் இருக்க வேண்டும். அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் ஆசீர்வதிக்கிறார். குறைவு இருந்திருக்கலாம், வெறுமையாக இருந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு காலம். இன்னும் வெறுமை இருக்கிறதா அப்படின்னா இன்னும் நீ சரியாக தேவனாண்ட வரலன்னு அர்த்தம். ரெண்டு மனசா இருக்குன்னு அர்த்தம். மதில் மேல் உள்ள பூனை போல இருக்கிறாய் என்று அர்த்தம். இன்னும் நீ டபுள் கேம் ஆடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்னும் தேவனை நீ சரியாய் ஒழுங்காய் பின்பற்றவில்லை என்று அர்த்தம். தேவனை ஒழுங்காய் நீ பின்பற்றினால் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். வெறுமை இருந்ததா? குறைவு இருந்ததா? பலவீனம் இருந்ததா? சோர்வு இருந்ததா? பயம் இருந்ததா? அதெல்லாம் ஒரு காலம். இப்பொழுது நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்து விட்டாய். அவராலே உனக்கு நிறைவான பலன் நிச்சயமாய் கிடைக்கும். இங்க வந்தது உண்மையா? பரிசுத்தமாய் வாழ்கிறது உண்மையா? கர்த்தருடைய செட்டையின் கீழ தான் இருக்கியா? அவருடைய சமூகத்துல தான் இருக்கியா? அப்படின்னா அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சரியா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒழுங்கும் கிரமமாக யாரெல்லாம் வருகிறீர்களோ கவனிக்கணும். எவ்வளோ நமக்கு வேலை இருக்கு, பணி இருக்கு, பொறுப்பு இருக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டு ஒரு 2 hours தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். உன்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் கவனிக்கிறார். நீ எப்படி வேணாலும் வாழலாம். யாரும் முன்னாடி வந்து கேட்க போறது இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம். தூங்கி இப்ப எழுந்து உட்கார்ந்து இருப்பாங்க சிலர் வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியா இயேசு சுவாமி என்ன சொன்னார்? தூங்கி இருக்கிறவங்கள பார்த்து, என்ன தூங்கு, போ தூங்கு, போ தூங்கு. தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் அப்படின்னு பாவம் செய்யறவன் இன்னும் செய்டா போடா. நிறைவானது கவனிக்கும். வசந்த படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது, குறைவானது, குறைவு, 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 இல்லை, இல்லை, தரித்திரம், தரித்திரம், வெறுமை, வெறுமை, ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை, பிரச்சனை, பிரச்சனை, போராட்டம், போராட்டம், கஷ்டம், கஷ்டம், இதெல்லாம் போனோம்.
போனா போவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நிறைவானது வர வேண்டும். நிறைவானது எப்பொழுது வருகிறது? எப்பொழுது நீ கர்த்தருடைய சட்டையின் கீழ் வருகிறாயோ அப்பொழுது வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் நீ எப்பொழுது வருகிறாயோ அப்பொழுது நிறைவு வருகிறது. அப்பொழுது நிறைவு வரும்போது அப்பொழுது உனக்கு இருந்த எல்லா குறைகளும் நீங்கும், தரித்திரம் நீங்கும். உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போனா ஒரே வழி, நிறைவு வேண்டும். எது நிறைவு? எது நிறைவு? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க, கவனிக்கணும். ஆனாலும் அது அவங்களுக்கு நிறைவாகவே இல்லை. எப்பொழுது நிறைவு வரும்? நமக்கு எவ்வளவு காசு வந்தாலும் எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி வருதுன்னு தெரியும், ஆனா போறது தெரியலன்றவங்க நிறைய பேர். கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் நாம் நம்மை நிறுத்த வேண்டும். இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க. நீ யார் நிழல்ல இருக்கிற? இப்போ உன் நிழல்ல இருக்கியா? உங்க பெற்றோரின் நிழல்ல இருக்கியா? யாருடைய நிழலில் இருக்கிறாய்? நான் கர்த்தருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறேன். இந்த உணர்வு, இந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் எங்கே இருக்கிறேன் என்கிறதை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நான் எங்க நிற்கிறேன்? தேவ பிரசன்னத்தில் நிற்கிறேனா? தேவ சமூகத்தில் நிற்கிறேனா? தேவனோடு நிற்கிறேனா? தேவனுடைய சபையோடு நிற்கிறேனா? வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நானே என்னை சோதித்து பார்க்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அது இங்க மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல. அல்லேலூயா. சென்னையில் மட்டுமல்ல, நீ எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், நீ எங்கே இருக்க வேண்டும்? யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். பாகால் என்றால் அங்க போக, கடவுள் கர்த்தர் என்றால் இங்க வா. கர்த்தரோடு நீங்க இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய சட்டையின் கீழ் நீங்கள் இருந்தால் நிறைவு உண்டாகும், குறைவு நீங்கி போகும், சுகம் உண்டாகும், பலவீனம் நீங்கி போகும், தரித்திரம் நீங்கி போகும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தரோடு இருந்தால் நமக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம வேற கணக்கெல்லாம் போடுறோம். அந்த கணக்கு எல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நமக்கு துணை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள், இவங்க ஜீவன் எல்லாம் அரசியல் தலைவர்களுடைய கையில் இருக்கு. நீ சரியா அவன் சொல்றதை கேட்கலன்னா கடந்த 10 வருஷங்கள் எத்தனையோ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? அரசியல்வாதி சொல்றதை கேட்கல. நான் படிச்சுட்டேன், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், இந்த மாவட்டத்துக்கு நான் தான் அதிகாரி, நான் சொல்றதான் நடக்கும்னு சொன்னாலும் உயிர் யார் கையில் இருக்கு? கடவுள் கையில் இருக்கு. இதை நினைச்சு நீ வாழ்ந்தினா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்முடைய வலது படுத்தல நிழலாய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை.
கேயாசி மோசம் போயிட்டோம் ஆண்டவனே என்று எலிசாவை பார்த்து சொன்னான். எலிசாவோ, ஆண்டவரே இவன் கண்களை திறந்த. அப்போதான் பார்த்தான், அந்த வந்த ராணுவத்தை விட கர்த்தருடைய சேனை பெரியது. அது நம்மை சுற்றிலும் இருக்கு. இந்த பாதுகாப்பு யாருக்கு? கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருந்தால் இந்த விசேஷித்த பாதுகாப்பு. கர்த்தரை விட்டு நீ பின்வாங்கிட்ட, அங்க போயிட்ட இங்க போயிட்ட, ஊர் சுத்திட்ட, யார் நம்மளை பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு என்னிடமோ பண்ணி ஓடினா கர்த்தர் அங்கெல்லாம் வரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவன் மட்டுமே நிறைவானவர். வெறுமையை பிசாசு கொண்டு வருவான், நிறைவை தேவன் தருவார். உங்கள்கிட்ட வெறுமை இருக்கிறதா? அது பிசாசின் காரியம். அந்த வெறுமை நீங்கணுமா? நிறைவு வர வேண்டும். நிறைவு வேண்டுமா? அவருடைய செட்டை கீழ் வந்துவிடும். அல்லேலூயா. முழுக்க முழுக்க அவருக்குள்ளே வாழ உன்னை ஒப்புக்கொடு. நிறைவு தானாய் வரும். நிறைவு வர வர குறைவு நீங்கும். வெளிச்சம் வர வர இருள் நீங்கும். பரிசுத்தம் வர வர பாவம் நீங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் போ. பாவம் வரக்கூடாது. கெட்ட எண்ணம் வரக்கூடாது. கெட்ட சிந்தை வரக்கூடாது. கெட்ட ஐடியா வரக்கூடாது. நாம் பார்க்கும்போது யாரையும் தப்பா பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துராது ராஜா. இது தினமும் நடக்கும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக நீ பரிசுத்தமாக ஆக ஆமென். அது தானாய் போகும். அல்லேலூயா. இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும். ஆமென். வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கி போகும். ஆக எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டையின் கீழ் வாழ பழகுங்க. கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்துட்டார். வெறுமையாக வந்தேன்னு சொன்ன இதே நகோமி தேவனை மகிமைப்படுத்தி பாடினார். ஏன் தெரியுமா? வெறுமையாய் வந்த நகோமியை, வெறுமையாய் வந்த ரூத்து நிறைவான பலனை உடையவளாக மாறுகிறாள். நிறைவு வருகிறது. ரூத்தின் மூலமாக நிறைவு வருகிறது. ரூத்தின் மூலமாக நகோமி இடத்தில் இருந்த குறைகள் மாறுகிறது. தரித்திரம் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எபேசியர் 4:13. யாக்கோபு 1:4 படிக்கலாம். எபேசியர் 4:13. இல்லம்மா, மேலும் நாம் அனைவரும் 4:11. கரெக்ட் படிமா. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் தொடர்ச்சியா அல்லேலூயா. சபை ஊழியம், ஊழியக்காரர்கள் எதற்காக? ஸ்டீபன் எதற்காக இருக்கிறார்? ஊழியர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? கவனிங்க, கவனிங்க. வசனத்தை படிச்சோம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி
கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக மாறணும். குறைவானவர்களாக அல்ல, பாவ காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான வளர்ச்சிகள், நிறைவான வாழ்வியல் இருக்கா? நிறைவான விசுவாசியா, நிறைவான பரிசுத்தமா, நிறைவான ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிறோமா? இது பரிசுத்த சபை, பரிசுத்தவான்கள் கூடி வருகிற சபை. இங்கு அது போதிக்கப்படுகிறதா? நிறைவாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில நிறைவான ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. உலக பொருளாதாரம், வேலை, வருமானம், குடும்பம், வீடு, வாசல், காரு, அது இதுதான் முக்கியமா இன்னைக்கு பார்க்கப்படுது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது முக்கியம் இல்லடான்றார் ஆண்டவர். இது உங்களுக்கு தேவைதான், தருவார். ஆனா அதுவே வாழ்க்கைன்னு போயிடாதுன்றார். அல்லேலூயா. அதுவே வாழ்க்கை இல்லை, அது மாறும். அது எண்டே கிடையாது. ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு வருமானம், இதெல்லாம் ஒரு தேவன் தருவார். ஆனால் அதை விட அதிகம் முக்கியமானது தேவனுடைய செட்டையின் கீழ் நீ இருக்கணும். நிறைவான ஒரு விசுவாசியாக நீ மாறணும். பூரண புருஷராக மாறணும். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் மாறணும். அப்பொழுதுதான் நாம் அவரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். இல்லை என்றால் நாம் அவரை பார்க்கவே முடியாது, தரிசிக்க முடியாது. குற்ற மனசாட்சியோடு பார்க்க முடியாது. நம்மிலே பாவம் இருக்கும் என்றால் கர்த்தரை ஒரு நாளும் பார்க்க முடியாது. சர்ச்சைக்கு வரலாம், விசுவாசியா இருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம், ஆனா ஆண்டவரை பார்க்க முடியாது. அப்படியும் மீறி போய் அங்க நின்னா அவர் என்ன சொல்லுவார்? நம்மளை பார்த்து உன்னை அறியேன் என்று சொல்லுவார். நீ எவிடத்தான், நீ இங்க வர வேண்டிய ஆள் கிடையாது என்றுவார். முதலாவது தேவனுடைய அதுதான். நீங்க முதல்ல வைக்கணும், முதல்ல தேடணும், முதல்ல அதுதான். காலையில எழுந்த உடனே அதுதான் முதல்ல. வாரத்தின் முதலாவது நாள் அங்கதான் வரணும். வாரத்தின் முதலாவது நாளாகிய இந்த நாள் தேவ சமூகத்துல தான் ஆரம்பிக்கும். இல்லைங்க எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டியூ கட்டின்னு தரேன், வட்டி கட்டின்னு தரேன், சாகர வரைக்கும் வட்டி கட்டின்னு தான் இருக்கணும். தேவனுக்கு கொடு. முதல்ல உன்னுடைய நேரத்தை தேவனுக்கு கொடு. உன்னுடைய சம்பாத்தியத்திலே முதன்மையானது தேவனுக்கு கொடு. இதெல்லாம் நீயாகவே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். யாரும் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. நண்பர்களோடு போற, வெளியே போற, எங்க வேணாலும் போ, உனக்கு பாதுகாப்பா இருக்குமா என்று பார்த்து. அல்லேலூயா. உனக்கு அது பாதுகாப்பா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பா? நீ பரிசுத்தமா இருக்கிறாய், அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு அது உனக்கு பாதுகாப்பான ஒரு இடமா? யோசித்து போ. எந்த இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட முடியும்னா கண்டிப்பா போ, தப்பே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை கொடுப்போம். அல்லேலூயா. விபச்சாரிகள் வாழ்கிற இடத்தில் போய் ஊழியம் செய்ய முடியுமா? செய்யறதுக்கு வேண்டிய அபிஷேகம் உனக்கு இருந்தா போ, தப்பில்லை. சிவப்பு விளக்கு என்று சொல்லப்படுகிற மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவப்பு விளக்கு பகுதியில சோதரம் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. ஊழியத்துக்காக போய் விபச்சாரம் பண்ணினவர்களும் உண்டு.
முடியாது. அதற்கேற்ற அர்ப்பணிப்பு இல்லை என்றால் முடியாது. ஏன் இதே சென்னை பட்டணத்தில் கூட சில ஏரியாக்களில் ஊழியம் செய்வது சோதரம் அதற்கேற்ற அபிஷேகம் இல்லாமல் போனால் விழுந்து போவார்கள். தேவன் நம்மோடு இல்லாமல் போனால், தேவனுடைய சமூகத்தில் நாம் இல்லாமல் போனால், பிசாசானவன் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பான். எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடுகிறவன். பூரண புருஷராக மாற்றுகிறது தான் திருச்சபையின் நோக்கம். அல்லேலூயா. நாம் அந்த வளர்ச்சியை அடைய வேண்டும், நிறைவை அடைய வேண்டும். குறைவாக இருக்கக்கூடாது, பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கக்கூடாது, நற்கிரியைகளிலே குறைவாய் இருக்கக்கூடாது, உபதேசத்தில் குறைவாய் இருக்கக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் குறைவாய் இருக்கக்கூடாது. நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் நிறைவை நோக்கி பயணித்தல். இன்னும் என்றால் நிறைவு. ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், குறைவாய் இருக்கலாம். ஆரம்பம் குறைவானதாக இருக்கலாம், வெறுமையானதாக இருக்கலாம், ஒழுங்கின்மையானதாக இருக்கலாம். ஆனால் முடிவு, ஆரம்ப காலத்திலே நல்ல ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு 30 வருஷ காலம் 35 வருஷ காலத்துல ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருந்துட்டு சாகர நேரத்துல பாவம் செஞ்சிடக்கூடாது. நான் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ சொன்னேன், நீங்க எந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வந்தீங்களோ அந்த பழக்கம் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நீ அதை தொடர்ந்து என்ன பண்ணி ஆகணும்? மேற்கொண்டுதான் ஆகணும், எதிர்த்து நின்றுதான் ஆகணும். சின்ன வயசுல நீ சிகரெட் அடிச்சிருப்ப, பீடி குடிச்சிருப்ப, சோ நீ ஏதாவது மதுபானங்கள் செஞ்சிருப்ப, இல்லைன்னா சோத்திரம் பாவங்களை ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணியிருப்ப. கொஞ்ச காலம் ஒரு 20 வருஷம் 25 வருஷ காலம் பாஸ்டர் ரோடு கூட நல்லா பண்ணியிருப்ப. அதுக்கப்புறம் பாஸ்டர் விட்டு வெளியே போயிருப்ப. அதே பாவத்தை நீ மறுபடியும் செஞ்சிருவ. ஒழுங்க ஜெபத்துல இல்ல, ஆராதனையில இல்ல, சபை கூடி வருதல இல்ல அப்படின்னா இதெல்லாம் தொடர்ந்து உன்னை பிடிச்சிடும். கேட்காத உன்னை பார்க்கும் எல்லாம் பெருக்கி எல்லாம் இருக்கா, நல்லா ரெடியா இருக்கு, பரவாயில்லை, இப்ப நம்ம உள்ள போயிடலான்னு உள்ள வந்துடும். அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை கேடா இருக்கும், ரொம்ப கேடு உள்ளதா இருக்குன்னு பைபிள் சொல்லு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்டீஃபனுக்காகலாம் பார்க்காத. ஸ்டீஃபன் சத்தியத்தை சொல்லுவான், அவ்வளவுதான். ஜெபிக்க வேண்டியது உன் வேலை, சபை கூடி வருதல் உன் வேலை. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஜெபம் வச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து ஜெபம் பண்ணு. ஆமா, இல்லைன்னா எப்போது வந்து உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. உன்னை பாதுகாத்துக்க, உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ஜெபம் பண்ணு. யாருக்கும் என்னத்தையோ எதையும் எடுத்து கொடுத்துருன்னு நினைக்காத. உன் ஜெபத்தினால உன்னை முதல்ல பாதுகாக்க முடியுமான்னு பாரு. நீ சாப்பிட்டீனா உன் சரீரம் சுகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையை சார்ந்து சொல்றேன். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ சுகத்தோடு இருக்கணும், நீ தீர்க்க ஆயுசோடு இருக்கணும், யாரு கட்டி கையேந்தாம இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன், எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு. கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி என்ன பண்ணாத, அப்பத்துக்கு சந்ததியே பிச்சை எடுக்காதுன்றாரு. அப்ப உன்னை விட்டுவாரா பிச்சை எடுக்க? விட மாட்டேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பேன். கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெறுமையா வைக்க மாட்டேன். எப்போதான் நேரம் கிடைக்குதோ கதை பேசத்தை விட்டுட்டு, ஊர் சுத்தத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தை தேடிப்பான். ஜெபம் பண்ணு.
ஜெபம் பண்ணு. பூரண புருஷராக, பூரண விசுவாசியாக, பூரண சுவிசேஷத்தை கேட்டு பூரணத்தை உடையவர்களாக மாற வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை படிச்சிருவோமா? யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்க எதிலுமே ஒன்னிலையும் என்ன ஆகக்கூடாது? குறையா மாறக்கூடாது. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. நீங்கள் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்ல அப்படி வரக்கூடாது. ஆமென். கர்த்தர் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். சோதரம் உங்க அப்பா விட்டு உன் மூலமாக அந்த கஷ்டத்தை மாற்ற ஆண்டவரால் முடியும். ஆனா உன்னிடத்தில் ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஊதாரியாய் சுற்றுகிறதை நிறுத்த வேண்டும். முதல்ல ஊர் சுற்றுறதை நிறுத்த வேண்டும். தரிசனத்தோடு கூட செயல்பட வேண்டும். நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போனாலும் போகணும், நீயா போக கூடாது. ஹல்லேலூயா. தரிசனத்தோடு போங்க, நோக்கத்தோடு போங்க. நோக்கம் இல்லாமல் சுத்தாதீங்க. நோக்கம் இல்லாமல் சுத்தனீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எங்க போனாலும், நீ எங்க வந்தாலும் நோக்கம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும், உன் வளர்ச்சியை மையமாக கொண்டதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணத்தை, அவன் நிறைவை, பரிபூரணத்தை உடையவர்களாக நாம் மாறணும். அதுதான் தேவன் திட்டம், தேவனுடைய விருப்பம். குறைவாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. குறைவானதை நீங்களும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் இருக்கிற இடம் நிறைவாய் இருக்கும், பரிபூரணமாய் இருக்கும், ஒழுங்காய் இருக்கும். ஒழுங்கின்மை இருக்காது. ஒழுங்கின்மை இருந்தால் அங்கு குறைவு இருக்கும். அல்லேலூயா. ஆக அங்க வெறுமை இருக்கும். அங்க வெறுமையாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நீ குறைவாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. இல்லை 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 இல்லைன்னு சொல்ற அந்த தரித்திரத்தை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. உன்னை நிறைவாய் வைக்க விரும்புகிறார். எப்பொழுது நிறைவு வரும்? நீ தேவனுடைய செட்டையின் கீழ் இருக்கும் வரை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் வரை. எப்பொழுது நீ தேவனுடைய செட்டையின் கீழ் வருகிறாயோ அப்பொழுது நிறைவான பலனை நீ பெறுவாய். அல்லேலூயா. தேவனுடைய செட்டை என்ன சொல்லுகிறது? அவருடைய சமூகம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சபை என்ன சொல்லுகிறது? உனக்கு சத்தியத்தை போதிக்கிறது, உனக்கு உண்மையை சொல்லுகிறது, உனக்கு பரிசுத்தத்தை போதிக்கிறது. அந்த போதனைகளை நீ வளரும் போது குறைவுகள் தானாய் அகன்று போகும், இருள் தானாய் அகன்று போகும், இல்லாமை தானாய் அகன்று போகும், தரித்திரங்கள் எல்லாம் அகன்று போகும். நிறைவானது உன்னை சூழ்ந்து கொள்ளும், மகிமையான பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாராக. நாம் குறைவாக வரலாம், குறைவாக வரலாம், வெறுமையாய் வரலாம், ஆனால் வெறுமையாய் போகக்கூடாது. அல்லேலூயா. தேவன் வந்தவர்களை வந்த வண்ணமே அனுப்புவது இல்லை. ஆமென். ஒரு நாள் அனுப்ப மாட்டார். நீ என்ன தேவையோடு வந்திருக்கியோ அது கொடுப்பார் உனக்கு. வேலையில வந்திருக்கியா உனக்கு வேலை கொடுப்பார். கஷ்டத்தோடு வந்திருக்கியா உன் கஷ்டம் நீங்க உதவி செய்வார். வியாதியோடு வந்தியா உன்னை சுகமாக்குவார். ஆனா அவர் சட்டைக்கு நீ வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சைக்கு வருவது என்பது வேற, ஆனா அவருடைய சட்டையின் கீழ் வருவது என்பது வேற. சர்ச்சைக்கு வந்ததுனாலே அவர் சட்டையின் கீழ் வந்துட்டே நினைச்சிட்டு உட்காந்துக்கிறேன். அது தப்பு. தேவனுடைய சட்டையின் கீழ் நீ இருக்கியா? அந்த ஒரு மனம் உனக்கு வருதா? அந்த உடைஞ்ச உள்ளம் உனக்கு இருக்கா? அந்த அர்ப்பணி எவ்வளவு தேவை இருக்கு உனக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு டார்ச்சர் பண்றான் வேலையில, எவ்வளவு எதிர்ப்பாளிகள் இருக்கான். அதெல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும்னா இங்க 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 உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
இங்கே கண்ணீரோடு நீ விதைத்தால் நீ கம்பீரமாய் அறுவடை செய்வாய். எல்லாரும் எழுந்து நின்று நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இந்த வசனங்களின்படி நம்மை கர்த்தர் வாழ வைக்கட்டும், நம்மை நடத்தட்டும். கர்த்தருக்குள்ள ஆமென். நகோமி சொல்றார், நான் நிறைவாய் போனேன், வெறுமையாய் வந்தேன். ஆனா ரூத்தினுடைய சரித்திரம் அதை அப்படியே மாத்துது. அல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்வியல் முறை அதை மாத்துது. ஆமென். அல்லேலூயா. நகோமி எல்லாத்தையும் இழந்துட்டா, ஆனா இழந்த எல்லாத்தையும் திரும்ப ரூட் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நல்ல குணத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படி ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து